என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலைகள், சோகம்? ஏன் வலுவற்று இருக்கின்றா? உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கையை இழந்து தவிக்கின்றா? நீ என் பிள்ளை, உன்னை விட்டு எங்கே போவேன்? நான் உன்னில் வேரூன்றி இருக்கின்றேன். சமய கால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கின்றேன். நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கின்றது. உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கின்றது தங்கமே. நிச்சயம் உன்னை எல்லா மாயை வலையில் இருந்தும் வெளியில் எடுப்பேன். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். நீ இந்த துவாரகா மாயை தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் குழந்தையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவார். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றார். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டும் அல்லவா? அதனால் உன் யோசனைகளையெல்லாம் விட்டுவிடு. காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு குழந்தையே. சரியான நேரத்தில் உனக்கானதை எப்படி முடித்து தர வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வாய். உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம். ஆனால் நீ எதை கண்டு துவளாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு. உனக்கான அனைத்தையுமே நான் மாற்றுவேன். நிம்மதியாக இரு. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? இது வெறும் வார்த்தை அல்ல, என் சத்திய வாக்கு. கலங்காதே. யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இருக்கின்றேன். நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும். அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமைகள் மட்டுமே வெளிவரும். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. நம்பிக்கையை, பக்தியை ஒருபோதும் நான் வீணாக்குவதில்லை. வீட்டில் ஒருவர் என்னை வணங்கினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் காத்து ரட்சிப்பேன். துன்பம் எனும் காய் கனிந்தால் இன்பம் எனும் கனி கிடைக்கும். இன்பம் எனும் கனியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இரு. உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே. நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்றால், நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும். எனக்கு அவமானம், அநீதி மட்டுமே நடக்கின்றது. உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே. நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றா. இது எனக்கு அவமானம் இல்லையா? நம்பு குழந்தையே, எல்லாம் மாறும். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக இருப்பது தான். நல்லவனாக இரு, ஆனால் சற்று கவனமாக இரு. உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்றைக்குமே கவலைப்படாதே. அவர்களை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் நீ இழந்தது உண்மையான பொய்யே, ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மையை. இறுக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கின்றது பணமும் பாசமும். அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே இன்றைய உலகில் அதிகம். காரணம் சுயநலம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம். இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம், ஆனால் வரும் காலம் என்று ஒன்றுள்ளது. நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும். சிந்தித்து செயல்படு.
ஓர் உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவது தான் இந்த வாழ்க்கை. தேடி வந்து பேசுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்தவர்கள் அல்ல, உங்களின் மேல் அதீத மரியாதை வைத்திருப்பவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் குழந்தையே. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது நம் முட்டாள்தனம். இதை போன்றது தான் சில உறவுகளும். பொய் பேசாத வாய், நோயில்லாத வாழ்வு, ஏமாற்றம் இல்லாத உறவு, சந்தோஷமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இவை அனைத்தும் கிடைப்பது சொர்க்க வாழ்க்கைக்கு சமமாகும். அடுத்தவரின் கண்ணீர், அடுத்தவர் பார்த்து சிரிக்கும் நிலை, இழந்ததை பற்றிய ஏக்கம், யாரையும் ஏமாற்றும் வாழ்க்கை, இவை அனைத்தும் நரக வாழ்க்கை வாழ்வதற்கு சமம். ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ, தாராள குணம் அதிகமாகின்றதோ, எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும். நீ அழைத்தாலும் நான் வருவேன், நீ மறந்தாலும் நான் வருவேன், நீ கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ கேட்க மறந்தாலும் கொடுப்பேன். ஏனென்றால் பிள்ளையின் தேவை தந்தை நான் அறியாமல் யார் அறிவர்? நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி, உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. ஏன் குழந்தையை கலங்கிக் கொண்டிருக்கின்றா? சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதம் ஆகலாமே தவிர உனக்கு நடக்கவிருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது. விட்டுக் கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேள். கேட்பதனால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா? உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவன் நானே. என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவருமே இல்லை குழந்தையே. உன் வாழ்வில் கவலைகள் இருக்கும் என்றால் உன் கவலைகளை தீர்க்கும் கடவுள் இந்த சாகி உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. நீ மனமேடை ஏறிட, மாங்கல்யம் பெற்றிட, எல்லோரும் சிறந்திட, வம்சம் வளர்ந்திட என்னிடம் வா. என் பொற்பாதத்தில் உனது கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன். விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளுக்கு நல்லதொரு முடிவை தரப்போகின்றேன். நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றா. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல், என்னை கூப்பிடு. அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே. நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்கு. நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வாய். கஷ்டங்களை பார்த்து கலங்கக்கூடாது குழந்தையே. எதுவுமே நிரந்தரமில்லை. விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் செல். பொறுமையுடன் காத்திரு. நல்லதே நடக்கும். சிலை போல இருந்தாலும் மலை போல வரும் துன்பங்களை பொடி போல இடித்து பனி போல கரைத்து விடுவேன். என் ஆசியுடன் உனக்கான திருமணம் நிச்சயிக்கப்படும். நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றேன். நிதி சிக்கல்கள் விரைவில் மாறும் குழந்தைகள். சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்ய போகின்றேன். என்னை பத்திரமாக பார்த்துக்கொள். என் வைரமே, எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றா, செதுக்கப்படுகின்றா. அதனால் வலிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள். புன்னகையுடன் ஏற்றுக்கொள். கோபப்பட வேண்டிய இடத்திலும் காதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே.
நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவு, காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு, விலகியவர்களை மறந்தே விடு. உன் வாழ்க்கை உன்வசப்படும். மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நாம் மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள். காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும், உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன். காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும். அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுதான் புரியும். ஆகையால் தேவையில்லாமல் சண்டை போடாதே. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம். உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய். உன் சிரிப்பில் தான் என் சந்தோஷம் இருக்கின்றது குழந்தையே. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளே. நிச்சயம் நீ வெற்றி பெறுவா. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. உனது பொற்காலம் விடியப் போகின்றது. அதை பற்றி மட்டுமே யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். இன்று நீ ஏற்றும் தீப ஒளியின் வழியாக நான் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு. என் பாதப்படியில் வைத்துவிடு. பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்துச் செல். நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் கஷ்டங்களையெல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு. எனக்கு ஒரு அகல் விளக்கேற்று. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னேவில் உன் சாயப்பா.